ஒளிவாங்கி சோதனை 1 2 3. எங்களால வந்தது பாட்டுக்கு வந்தோம், ஒண்ணுக்கு உதவாது இந்த வருத்தப்படாத பாடகர் சங்கம். பவர்ட் பை சுடர்மணி பனியன் சட்டிகள். எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. பல வருடங்களாக பால்கனி, பேஸ்மெண்ட் மற்றும் பாத்ரூமில் தனியாக பாடி தன் பாடலை தானே ரசித்துக் கொண்டிருந்த சுமாரான பாடல்களை ஊக்குவித்து அவர்களுக்கு செருப்படி, சொர்நாய்க்கடி போன்ற பல கௌரவ அவார்டுகளை வாங்கி கொடுத்த ஒமகாவின் வருத்தப்படாத பாடகர் சங்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை மிக்க வருத்தத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார்கள் பாமக மற்றும் கோமக. நம்ம போட்டியாளர்கள் பல கட்டங்களை தாண்டி இன்னைக்கு ஃபைனல் ரவுண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற போட்டியில இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி நம்ம ஒமகாவின் வருத்தப்படாத பாடகர் சங்கத்தோட சோதப்பால் சிங்கர் என்ற பட்டத்தை தவிர கேத்தர்ல ஒரு அட்மிஷன் சீட்டும் 3 பெட்ரூமும் ஒரே ஒரு பாத்ரூமும் உள்ள ஒரு சின்ன வீடு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. சின்ன வீடு சொன்னீங்க, சின்னதா ஒரு வீடு. சரி, அது மட்டும் இல்லாம முதல் முறையாக இரண்டாவதாக ஒரு போட்டியாளருக்கு ஒமகா தமிழ் சங்கம் வழங்கும் 1 கிலோ அல்வா காத்துட்டு இருக்கு. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற நம்ம ஜட்ஜிங்க கூப்பிடலாமா? கண்டிப்பா கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வர போற ஜட்ஜுக்கு வந்து அவங்க தாய்மொழி தலையாளம். தலையாளமா? தலையாளம் ஒரு மொழி இருக்காங்க. ஆமா, அவங்க பேச ஆரம்பிக்கும் போது தமிழ்ல தான் ஆரம்பிப்பாங்க, ஆனா முடிக்கும் போது மலையாளத்துல முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி அவனும் புரியலையே. இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா கொடு, அதே 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 தலையாளம். லெட்ஸ் வெல்கம் மங்காதா மேனன். யாரும் தேடுறாங்க பாவக்கா? என்ன தேடல, யாரும் மன்னரை தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், நீ யாரை தேடுறீங்க? சரக்குவாசன் மன்னலையோ? சரக்குவாசன் சார் வரலையே மேடம். மேடம் மேடம், இவங்களும் பல சீசன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. தமிழ்ல பேசணும்னு ட்ரை பண்றாங்க, ஆனா தலையாளத்துல தான் பேசுறாங்க. ஆனா
கமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டா காப்பி அடிச்சு சொல்லிடுவாங்கப்பா. என்ன பண்றது, நமக்கு ப்ரோக்ராம் நடத்தி தான் ஆகணும். சரி, நம்ம அடுத்த ஜட்ஜை கூப்பிடலாமா? கண்டிப்பா. நம்ம அடுத்த வாரம் போற ஜட்ஜ் வந்து தண்ணியிலே சாதகம் பண்றவரு. அது மட்டும் இல்லாம சரக்கையும் சங்கீதத்தையும் இணைச்ச பெருமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. சரக்கையும் சங்கீதத்தையும் எப்படி பாமாக்கா இணைக்க முடியும்? அவர் இணைச்சிருக்காரு, நீயே பாப்ப. Let's welcome our next judge, சரக்கு வாசன். நீ தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினார், நீ தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினார். இந்த சூரிய படிக்கு கட்டி விழுந்தது சாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து சாசாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னாத சாசாத்து. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க எங்க ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாப்ஸ், சொல்லுங்க சார். நீ இது வரைக்கும் பேசுனது this is the best. சரி, ஓகே. சார், நீங்க பல சீசனா வந்துருக்கீங்க ப்ரோக்ராமுக்கு. நம்ம கண்டஸ்டன்ஸோட வளர்ச்சி பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? டெஃபினட்டா இருக்கு. டெஃபினட்டா வளர்ச்சி இருக்கு. வரும்போது பாத்தீங்கன்னா பள்ளி மாதிரி இருக்காங்க. நம்ம அமாவாசம் சாப்பிட்டு பள்ளி மாதிரி படுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அப்போ பாத்ரூம்ல யூரின் போகும்போது பாடினாங்க, இப்போ ஃபாரின்ல வந்து பாடுறாங்க. வளர்ச்சி இருக்கா இல்லையா? கண்டிப்பா சார், வளர்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாற்றத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்க சீட்டு சரக்கு எல்லாம் ரெடியா இருக்கு சார், போய் உட்காருங்க. சைட் டிஷ் அது வாங்கி வச்சிருங்க சார். என் வழி தண்ணி வழி. ஓகே, இவரும் வந்தாச்சு. அப்படின்னா இவங்க சரக்கு வாசம் வந்தா வந்துட்டாங்க. மங்காத்தவங்க எப்பயுமே சரக்கு வாசம் வந்தா உடனே வந்துடலாம். வந்து சரி, நம்ம அடுத்த கூப்பிட போற ஜட்ஜோட சேவை வந்து நம்ம சங்கத்துக்கு மட்டும் இல்லாம நம்மளோட கண்டஸ்டன்ட்க்கு ரொம்ப தேவை. அப்படியா? அவர் வந்து கிச்சு கிராக் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றவர். ஃபிக்ஸ் பண்ற பிளம்பரியா கூப்பிட போற? பிளம்பர் இல்ல கோமாக்கா, அவர் வந்து வாய்ஸ் எக்ஸ்பர்ட். லெட்ஸ் வெல்கம் மோகனாவின் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் சிங்கம் வாந்திநாதன். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, உமராவ சூழ பாத்திருப்ப, ஏன் காட்டுல வேட்டையாடி கூட பாத்திருப்ப. இந்த ஸ்டேஜ்ல பாட்டு பாடி பாத்திருக்கியா? பாக்குறியா? நான் ஓடு பாடலாம், ஒரு பயம் இருக்க மாட்டோம். ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுல இருந்து பாதி பேரை காணும். நீங்களும் பாட ஆரம்பிச்சீங்கன்னா இருக்கிற மீது பேர் ஓடி போயிடுவாங்க. வேண்டாம், நீங்க வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால நீங்க அதுல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா சார்? ஆமா, நீங்களும் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் நிறைய ஒரு நாளா வந்துட்டு இருக்கீங்க. நம்ம ப்ரோக்ராம்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? சேஞ்ச், ஆமா. அடுத்த சீசன்லயாவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். முதல்ல இந்த சரக்கு வாசனை மாத்த. ஏன் சார்? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், வாயாலேயே மாவாட்டிட்டு இருக்கேன். பாத்தியா? கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு பாத்தியா? ஒரு 1/2 கிலோ உளுந்து எடுத்து போடு, உளுந்து வடை ரெடி ஆயிரும். ஒரு 50 வடை ரெடி பண்ணிடலாம். சார் ஒரு கிலோ வந்துச்சு, பேசவே இருக்கு சார். 49 வந்துரும் சார். போறதுக்குள்ள போட்டு கொடுத்துருவாரு, கவலைப்படாத. சரி சார். நம்ம மங்காத்தா மேனா மாத்தணும் தேவையா இல்லை. நம்ம சரக்கு வாசன் சார் போனா பின்னாடியே போயிடுவோம். ஏன்னா கமெண்ட்டை காப்பி அடிச்சு சொல்லணும். ஆமா கரெக்ட் சார். அடுத்து என்னையும் மாத்திருப்போம். ஏன் சார் உங்களே மாத்தணும்னு சொல்றீங்க? முடியலப்பா, ரொம்ப மாரடிக்க வேண்டியதா இருக்கு. பசங்களோட ட்ரைனிங் கொடுத்து அதனால நானும் ஜோடி நம்பர் 1 போயிட்டுலாம். ஓகே, ரைட். அங்கதான் நல்லா கிளிகிளிப்பா இருக்குதாம்ல, ஸ்டேஜ்லாம் களை வெட்டி இருக்குதாம்ல. ஆமா, இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. பாத்துக்கோ. உட்காருங்க. தேங்க்ஸ். நடக்கவே முடியல. இவரு போய் ஜோடி நம்பர்ல டான்ஸ் ஆட போறாராம். நம்ம தலையில விடு. சரி, ஆமாக்கா, ஜட்ஜஸ் எல்லாம் வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் சீஃப் கெஸ்ட் கூப்பிடலாமா? கண்டிப்பா. இவரு தமிழ் பக்தி பாடல்கள்ல ஒரு சக்கரவர்த்தி. தான தர்மத்துல அவர் ஒரு மெழுகுவர்த்தி. இவரு பாடுனா தேவைப்படாது கொசுவர்த்தி. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கர்ணராஜன். அறுபடை வீடு கொண்டு திருமுருகா, அறுபடை வீடு கொண்டு திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே பருமுருகா முருகா, அறுபடை வீடு கொண்டு
சார் இந்த ப்ரோக்ராம் நீங்க ஸ்பெஷலைஸா வந்திருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? வணக்கம்பா. இந்த நிகழ்ச்சி பத்தி ஒண்ணு முக்கியமா சொல்லியே ஆகணும். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது எங்க ஊர் ரயில்வே பிளாட்ஃபார்ம் தான் ஞாபகம் வருது. கண்டவனா வந்து பாடிட்டு போறான். அதே தருணத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். எங்க பெற்றோர்களுக்கு 13 பசங்க. நான் வந்து 9வது பையன். சுமார் 7 வயசு இருக்கும் பாட ஆரம்பிச்சேன். நான் பாடுறத கேட்டாங்களோ என்னவோ தெரியல, எங்க அண்ணனுக்கு 8 பேர் காணாமே போயிட்டாங்க. ஆமா, அதனால என்ன ஆச்சு, குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாரம் கம்மியாச்சு. அது மாதிரி இங்க வந்து பாடுறவங்களும் நல்லா பாடி என்ன மாதிரி பாடி அவங்க குடும்பத்துக்கு பாரத்தை கம்மி பண்ணுமாறு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி வணங்குகிறேன். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டஸ்டன்ட் குடும்ப வார்த்தை எப்படி குறைக்கிறதுன்னு நல்ல ஒரு ஐடியா கொடுத்தீங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி சார், இந்த ஸ்பெஷல் ஜட்ஜா வரவங்க எல்லாருமே இங்க வர இந்த ப்ரோக்ராமை பத்தி பேசுறாங்க, இங்க வர கண்டஸ்டன்ட் பத்தி பேசுறாங்க. ஆனா எங்களை பத்தி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். நீங்க எதுவும் வார்த்தை வச்சிருக்கீங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிரமாதம். இது என் வாயால சொல்றதை விட உள்ளத்தில் நல்ல உறங்காரென்பது வல்லவன் வகுத்ததடா. வருவதை எதிர்கொள்ளடா. எல்லாரும் வந்தாச்சு, நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா. நீங்களா ரெடியா? ஓகே, நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். நம்ம கண்டஸ்டன்ட் கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மிஸ்டர் கட்டை குரலோன். பேசும்போது பூனை மாதிரி பேசுறீங்க. சரி விடுங்க, நானும் கேள்விப்பட்டேன் இந்த சீசன்ல உங்களோட குரலுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சாமா, என்னாச்சு? எனக்கு உங்களுக்கே தெரியும், எனக்கு ரொம்ப சுமாரான வயசான அதை செதைச்சி சின்னாபின்னமாக்கி அதை வாந்தி எடுக்க வச்ச பெருமை நம்ம குலகுரு வாந்திநாதனையே சேரும். கரெக்டா, நீங்க போன சீசன் வந்தீங்க. ஆமா. இந்த சீசன் வந்திருக்கீங்க. ஆமா. அடுத்த சீசன் கண்டிப்பா வருவீங்க. கண்டிப்பா. உங்களோட ஜர்னி எப்படி இருந்ததுன்னு எங்க ஆடியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட ஜேர்னியை பத்தி சொல்லணும்னா, இந்த சீசனுக்கு சீசன் வந்து சூப்பரா சொதப்பிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பா இந்த மேடை தாங்க. கரெக்டா, உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு காரணம் இந்த தங்கமான ஆடியன்ஸ். பாருங்க, நம்ம என்ன பண்ணாலும் நல்ல பிள்ளையா உட்காந்து கவனிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஹலோ மாமாக்கா, டிக்கெட்டும் வாங்கிட்டாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு போடுவோம். அதனாலதான் அவங்க பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் நீங்க வந்து சோதிக்காதீங்க. விடு எல்லாம் அப்படியே இருக்கட்டும். சரி கரெக்டா, நீங்க பாட ரெடியா இருக்கீங்களா? யா, ஸ்டார்ட் மியூசிக். ஓகே. Poya poya, vaya vaya, poya poya, ulogama, belogama, agayama, padalama, amadiya dariya, eti varinjikate, paata palandukate, veti varinjikate, paata palandukate. Vaya vaya, poya poya, vaya vaya, vaya vaya. கரெக்டா, நல்லா எல்லாரையும் கூப்பிட்டீங்க. சரி, நீங்க எப்படி படிப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜஸ் கொஞ்சம் கேட்கலாம். சார், மிஸ்டர் கர்ணன் சார், நம்ம கட்டா எப்படி பாடணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிரமாதம். இத என் வாயால சொல்றதை விட